யாருங்க இருக்கிறது? வேடிக்கை பாக்குறக்கு வந்தீங்களா? தான் கோழி எல்லாம் அங்க இருக்குது பாரு. கோழி பாக்குறக்கு வந்திருக்கீங்களா? அமைதியா இருக்கேன். அழுகாச்சா? வேடிக்கை பார்க்கணும். என்னாச்சு? இதெல்லாம் போன் மட்டும் நல்லா தெரியுது. தூக்கம் வரல. அவனுக்கு தூக்கம் வரல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நைட் வந்து வெளியே போய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா வேடிக்கை பார்க்க. கோழி குளிர் அடிக்குதுல்ல? குளிர்லாம் அடிக்கல, எங்களுக்கு வேடிக்கை தான் தெரியுது. வேடிக்கை தெரியுதா? இங்க என்ன தெரியுதாங்க? சரி, தூக்கம் வரலையா? அவனுக்கு தூக்கம் வரல. எப்ப தூங்குறது? வரல, வேடிக்கையும் பார்க்கல, ஒரு நல்லாவே இல்ல. ஆமா, என்னாச்சு தெரியல. இல்ல பாக்க போய்க்கு வந்துட்டீங்களோ? நேரத்துல எந்திரிச்சு என்ன தெரியுது இங்க? கேமரா தெரியுது. சரி போதும். பாக்க வரைக்கும் போலியா? சரி உள்ள போங்க, குளிருது பாரு. உள்ள போலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? மீன் செய்ய போறோம். சண்டேனாலே டெஃபினட்டா. ஆமா, எத்தனை கிட்டத்தட்ட ஒரு மாசமே இருக்கும், எதுவுமே இல்லை. சரி, அதனால இன்னைக்கு வந்து மீன். கோழியெல்லாம் அங்கதான் நிக்குது பாரு. மீன் யார் செய்யறது? அச்சு தானே. ஆத்தா செய்யும். பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு, மசாலாவும் ரெடி. இப்போ நம்ம மசாலாவை தோட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஆமாம், கடைசியாக வந்து மீன் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. க்ளீன் பண்ணி மசாலாவும் தொடங்கியாச்சு. கொஞ்சம் நேரத்தை மூடி வச்சிடலான்னு, வெயில் காய வைக்க வேண்டான்ட்டு ஜஸ்ட்டு மூடி மட்டும் வச்சுருந்தோம். ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மீன் கொஞ்சம் பெருசு தான், கல்லை வடை. இப்போ தோசை கல் போட்டு எடுக்கிறதுக்கும் இது கொஞ்சம் சிறுசாக, தோசைக்கல் சிறுசாக தான் இருக்கும் மீனை வடை. சரி வாங்க போயிட்டு பொரிச்சு எடுச்சு. ஐயோ, ஒரு போஸ்ட் தான் கொடுக்கணும். சரி, நம்ம இப்போ வந்து ரொம்ப நேரம் டிலே பண்ண வேண்டாம். இது வந்து யாரோட ரூம்னா ஆச்சுவே சொல்லுவாங்க யாரோட ரூம்னு. ஆத்தம்மா ரூம். அதனால இவ்வளோ டார்க்கா இருக்குது. ரூம் அப்படி டார்க்கா வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து தோசைக்கல் அதான் சொன்ன மாதிரி சொன்னீங்க. ஒன்னாயில போல லைட்டா ஏம போட்டு மாத்தேன், அதுக்குள்ள இதாயிடுச்சு. சரி, இப்போ தோசைக்கல் மெதுவா வைக்கணும். ஏன்னா தோசைக்கல்ல சைஸுக்கும் மீன் சைஸுக்கும் எங்காவது கீழே விழுந்துற போது பார்த்து பார்த்து. கல்லு விழுந்துடும். கல்லு ஐயோ, எப்படி வைக்கிறதுனே தெரியல. ஆமா, அப்புறம் பெருசல்ல மீன்.
மெதுவா மெதுவா. சக்சஸ்ஃபுல்லா வெஸ்டர்ன் கீழே இது எப்படி வெந்து இது எப்படி நம்ம சாப்பிடுறது? ஐயோ, எடுக்கிறக்குள்ளதான் இருக்குது இன்னும் கஷ்டம். அவ்வளோதான் இங்கே கொடுத்தோம். நல்லா இருக்குல்ல? எம் எம். தூக்கிட்டாங்க, வர முடியாதுல்ல. கிட்ட வருவேன், ஸ்மெல் வருதா? ஆமாம்மா, நல்லா இருக்குதா? சரி, ஓகே, சாப்பிடலாம். வெயிட் பண்ண முடியாது. பார்த்துட்டு மீன் அடிச்சுக்க வேற எதுவுமே இல்லை. மீன் ஃபிஷ் ஃப்ரைனா ஃபிஷ் ஃப்ரை தான். மசால் வடைனா மசால் வடை மாதிரி ஃபிஷ் ஃப்ரைனா ஃபிஷ் ஃப்ரை தான். ஃபிஷ் ஃப்ரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. சாப்பிட போகிறோம். சரி, ஓகே, அவ்வளோதான். பிளேட்டிங் பண்ணிட்டோம். சரி, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. முழு மீன், இவ்வளோ பெரிய மீன் இப்போ தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். சரி, பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு லெமன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்திருக்கான்னு ஃபஸ்ட் பார்க்கணும். நல்லா வெந்திருக்குது. ஓகே, இப்போ ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு அதுக்காக ஒரு மீன் லைம் ஜூஸு. உண்மையை சொல்லு. இல்ல, அது வெள்ளைக்கரு தான். கொஞ்சம் நல்லா கலக்கி விடு. நாட்டுக்கோழிங்காட்டி இவ்வளோ எல்லோவா இருக்குது. ரொம்ப நாட்டுக்கோழிங்காட்டியா அது இப்படிதான் இருக்கு. அது ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுதா, அதனால இப்படிதான் இருக்கு. இது அந்த போண்டா கோழிங்க. எஸ். அடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, நீ இவ்வளோ நேரம் ஆம்லெட் சொல்கிறீங்களா ரெண்டு பேரும், அதனால அது வீடியோ எடுத்தே ஆகணும். என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சீடை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எப்போ கேட்டது சீடை வேணுன்னு. கிட்டத்தட்ட ஒரு ஆமாம், எப்படி ஒரு மாதம் இருக்கும் சீடை கேட்டு. அதனால சீடை இன்னைக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் சளிச்சிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த அரிசி மாவு தானே, பச்சரிசி 500 கிராம் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு. அதுக்கப்புறம் சளிச்சு சளிச்சதுக்கு அப்புறம் என்ன? பட்டர் போடணும் 1 ஸ்பூன். அரிசி மாவு மட்டும் போதுமா? அரிசி மாவு, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வந்து உளுந்து மாவு, அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதான்ல இருக்கு. அப்புறம் உளுந்து. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேருமோ சொன்னாங்க, கருப்பு எள்ளு. எள்ளு கூட மறந்து போச்சா? உளுந்து உளுந்து தான் வருது.
சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் 2 வந்து அரைச்சு அந்த வாட்டர் மட்டும் ஊற்றணும். காரம் வேணும்னா வேண்டாம்னா வெறும் உப்பு விட்டு வச்சுக்கணும். ஓகே, கார சீரகம் வேணும்னா மிளகாய் அரைச்சி ஊற்றிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு சீரகம் ரெடி சாப்பிடலாம். நைட் ஆகுமா இல்லை எப்போ ஆகுன்னு காலையில் தூங்கி எதிர்த்து பார்த்தா சீரகம் ரெடியாக இருக்கும். சரி பார்க்கலாம். பச்சரிசி சலிச்சாச்சா? அதுக்கு அடுத்தது இது உளுந்து. இதையும் சலிச்சுக்கணுமா? இது எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? உளுந்து அரைச்சிக்கிறோம், வறுத்து அரைச்சிக்கணும். ஓகே. எவ்வளோ? 4 ஸ்பூன் உளுந்தா? ஓகே. சளிச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இப்போ அரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன போடுறீங்க? அடுத்து வந்து பட்டர் போடணும். பட்டர் தண்ணியெல்லாம் ஊற்றணுமா? பட்டர் போட்டு தண்ணி ஊற்றணும். பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பும் போடணும். இப்போ போட்டுக்கணும். எவ்வளோ நல்லா ஆத்தா போட்டாலும் சரி. ஆத்தா வந்து நேற்று ஆம்லெட் போட்ட மாதிரி இவ்வளோ எடுத்துக்கிட்டு. ஆமாம், அது எத்தனை 5 முட்டைக்கு 1 கை உப்பா? இப்போ பார்த்தா என்ன பண்ணிட்டுக்குன்னு பார்க்கலாம். ஆத்தா வந்து இப்போ டிவியில் பிஸி ஆகிடுச்சு. அங்கே தெரியுதா? யாரு கூப்பிட்டாலும் வராது.